பச்சை துண்டு போட்ட பரதேசிகளெல்லாம் விவசாயியா? யார் பரதேசி? அவனு தான். எதுக்கு பச்சை துண்டு போட்டா? நீ விவசாயியா? ஊழல் செய்து உண்டு கொளுத்து கழுத்து வரை கொளுத்து திரிகிற நாய்கள் எல்லாம் பச்சை துண்டு போட்டுட்டு ஊரை ஏமாத்துறியா நீ? அவர் கேட்டது. இப்போது இதே மாதிரி நீங்கள் உதயநிதியும் அவரை கூட்டு போறீங்க. நம்ம கூட்டு போது விசாரணைக்கு தானே வச்சுக்கோங்க. அப்போ நீங்களே இவரை சின்ன கலைஞர் என்று கூறுவதற்கு, அவரை கூப்பிடுவதற்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கிறீர்கள். ஒரு சின்ன கலைஞர் அவரை கூப்பிடலாமான்னு கேட்குறார் சார். அடுத்த வீட்டு பெண்களை ஆபாசமாக பேசுவது என்பது கருணாநிதி குடும்பத்திற்கு கைவந்த கலை. அந்த கலை இன்னும் அவர்களிடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. அதை புதுப்பிக்கிறான் உதயநிதி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் இன் டைம்ஸ் டாக். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் தமிழ்நாடு கேம்பெயின் செக்ரட்டரி மதிப்பிற்குரிய ஐயா திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார், ஒரு 50 இன்டர்வியூ பார்த்துருப்பேன் சார். இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தான் சார். அப்படின்னு கிடையாது. கைதுக்கு முன்னாடியே போயிட்டீங்களா சார்? நான் நேற்றுக்கு பேசும் பொழுதே கைதாக வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். நம்ம ஸ்டூடியோவில் ஒரு கேள்வி கேட்டோம், ஞாபகம் இருக்கா? ஸ்டாலின் அவர்களை கைது செய்யறதுக்கு வாய்ப்பான்னு கேட்கும்போது நீங்க முழு சந்திரமுகியா மாறி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு திமுக சாதகமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு உதயநிதியை ஸ்டாலினையும் உதயநிதியும் ஒன்னா பார்க்காதீங்க. அவர் பையன் தானே அவருடைய 55 ஆண்டு கால வரலாற்றுல அண்ணன் ஸ்டாலின் இது மாதிரி ஒரு நாள் கூட பேசினதில்லை. ஓகே, ஆமா, அவ்வளோ வல்காரிட்டியா பேசியிருக்கான் உதயநிதி. சரி, கொஸ்டின் போவோம். அதாவது இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக உருட்டாலாம் தெரியல. உதயநிதி சொல்லியிருக்காப்புல, நான் பேசலை, இது காப்பி பேஸ்டான ஒரு புகார். இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த எஃப்ஐஆரில் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் பேசவே இல்லை, சட்ட ரீதியாக நான் எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? அப்போ அவர் பேசலைன்னு நிரூபிப்பாராமா? பொய் வழக்கு போட்டிங்கன்றாரு, சிம்பிள். அப்போ காமெடியாக இருக்குன்னாரு சார். சிரிப்பாக இருக்குது, காமெடியாக இருக்குது. அது ஒரு அந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தமில்லாத ஒரு நடிகையினுடைய பெயரை ஒருத்தன் சொல்கிறான். கேட்டது உடனே தண்ணி வந்தால் சரிதான்னு சொன்னானே. நம்ம உரிமையில் பேசணுமா? இல்லை, தண்ணி வரும்னு சொன்னார் அந்த இடத்துல. இதுக்கு பேர் ஜாடை இல்லையா? இன்னொன்று சொன்னார், நான் காவிரி தான் சொன்னேன். அப்போ இது அதுக்கு அடுத்த அடி. அப்போ அதுக்கு அடுத்த அடின்னா அந்த அழுக்குக்கு இன்னொரு அழுக்கு மேலே போர்த்தி இருப்பது அழுக்கு போர்வை, மீண்டும் ஒரு அழுக்கு போர்வை தூக்கி போத்துறான். நான் காவிரியைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது என்னது? இது நக்கலா, நையாண்டியா, இல்லை நரகலா? ஒரு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய உயரத்தை மறந்து பேசியிருக்கான் சார். எதிர்கட்சி தலைவர் என்பது ஷேடோ கவர்மெண்ட்டு. ஷேடோ கவர்மெண்ட்னா நிழல் அமைச்சரவை. அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சிக்கு பெரும்பான்மை குறையுமானால், ஆட்சி கவலக்கூடிய அபாயம் நேருமானால், கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கவர்னராக இருக்கிறவர் ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிறவரை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். ஒரு நிழல் அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகிறவனுடைய பேர் தான் உதயநிதி. இந்த நாட்டில் கலைஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தார். கோவை கம்பன் என்று பேசப்பட்ட கருத்திரமன் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஆகவே ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நரகல் நடையில் இந்த நாட்டில் அருவருக்க தகுந்த முறையில் கேட்பவர்கள் முகம் சுளிக்கும்படியாக, அகம் நோகும்படியாக பேசுவது எந்த வகையில் நியாயம்? அதுவும் பொது வெளியில். முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன், அந்த தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் அட்டர் ஃபெயிலியர். நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், இப்படி 8 மாவட்டங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்க வேண்டும். வந்தார்களா? தஞ்சையில் உள்ளவங்களே வரல. விவசாயிகளுக்காக நடந்த ஆர்ப்பாட்டம்னா விவசாயிகள் வர வேண்டாமா?
அந்த கிரீன் கலர் துண்டு போட்டு அவன் தாடி வைத்தவனெல்லாம் பெரியாரா? தலைப்பாகை வைத்தவனெல்லாம் இந்த நாட்டில் பாரதியாரா? பச்சை துண்டு போட்ட பரதேசிகளெல்லாம் விவசாயியா? யார் பரதேசி? அவனு தான். எதுக்கு பச்சை துண்டு போட்டா? நீ விவசாயியா? ஊழல் செய்து உண்டு கொளுத்து கழுத்து வரை கொளுத்து திரிகிற நாய்களெல்லாம் பச்சை துண்டு போட்டுட்டு ஊரை ஏமாத்துறியா நீ? நீ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, விஜயகாந்த் ஐயா இருக்கார் இல்லையா, அவரோட மனைவி. ஆமாம். அவங்க பேசுனதை கேட்டிங்களா பாலிமரில்? கேட்கல. சரி சொல்கிறேன். என்ன பிரேமலதா அண்ணியார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன வந்து தவறாக வந்து பார்த்து பேசுனது தவறு தான், யார் பேசினாலும் தவறு தான். ஆனால் இப்போ என்ன வந்து அவசர அவசரமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு என்ன இதில் இருக்குது? பெண்களை பற்றி பேசினா தவறு தான், ஆனால் இந்த மாதிரி யாரும் பேசாமல் இருக்காங்களா? எவ்வளோ பேர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க? அதெல்லாம் அவங்க குறிப்பிடல. சரி, கைது பண்ணது தான் பிரமலதாட்ட யார் சொன்னா? இதுக்கு பேர் கைதா? இல்லை, நீங்கள் இப்போ எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? கைதே பண்ணலையே, விசாரணைக்கு தான் கூட்டு போகிறாங்க. விசாரணைக்கு அழைத்துட்டு போனோம். இல்லை, அதுக்கு அவங்க சொல்கிறாங்களே கைதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க இது இப்போ அவசியமாக, இது அவசியமற்றதுன்றாங்க. சார் இப்போ தேவையில்லாத வேலை. நம்ம பேசுறதும் அவசியமற்ற வேலை தானே. உனக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம்? உனக்கு தான் செல்வாக்கு இல்லை, நீங்கள் தான் தூர்ந்து போனீர்கள், நீங்கள் உள்ளிடுத்து போய்விட்டீர்கள், உருக்குலைந்து விட்டீர்கள். நீ எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தின? இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஸ்டாலின், துர்காவதி, உதயநிதி பிடியிலிருந்து திமுகவை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு விடுதலை குரல் திமுகவில் கேட்கிறது. ஒரு கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்திற்கு வருவதற்கு ஆயத்தமாகிவிட்டார் கனிமொழி. ஆகவே தமிழுடைய தலைமைக்கும் தம்முடைய இருப்புக்கும் ஆபத்து வரலாம். அதனால இவனை ஹீரோ ஆக்கணும்னு சொல்லி ஏதாவது பண்ணணும், ஹீரோ ஆக்க பார்த்தாங்க. இப்போ அது ஹீரோ ஆயிடுச்சு. பெண்களின் கோபத்துக்கும் சாபத்திற்கும் ஆளாகிவிட்டது திமுக. சத்யராஜ் அவங்களுடைய டாக்டர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க சார். ஒரு 3-4 நிமிஷம் இருக்கும் அந்த பேட்டி. நிபுணர் வந்து எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி எங்க இல்லைங்க தப்புன்னு, இப்போ தப்பு இல்லைன்றீங்களா? உதயநிதி அண்ணா பேசுனது தவறே கிடையாது. ஐ ஸ்டாண்ட் வித் உதயநிதி. ஆமாம், ஐ ஸ்டாண்ட் வித் உதயநிதி. மற்றவங்களோட கருத்து பற்றி கிடையாது. அதாவது என்ன தவறு இருக்கோ இல்லையோ, நான் வந்து அவர் பக்கம் நிற்கிறேன்னு சொல்லல சார், வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. அவர் பேசினதே தவறு கிடையாது அப்படின்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் சார்? இல்லை, உதயநிதியை நியாயப்படுத்துகிற இது போன்ற ஜென்மங்களும் இந்த மண்ணில் இருக்கிறது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதிலும் ஒரு பகுத்தறிவு பண்பாளன் சத்யராஜ், தந்தை பெரியாரின் கொள்கையை மானசீகமாக நேசிக்கிறவன், பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்த பெரியாரினுடைய கொள்கையை பின்பற்றி வாழுகிற அர்த்தமுள்ள வாழ்க்கைக்குரிய சத்யராஜனுடைய மகள் இப்படி பேசுவது எனக்கு கொஞ்சம் வலியை தருகிறது, வேற ஒன்றும் இல்லை. ரைட் சார். உதய அவருடைய அரெஸ்ட், இப்போ சிஎம் சார் வந்து அரெஸ்ட் இல்லை, உதய வந்து கைது பண்ணி விசாரணைக்காக கொண்டு போகிறாங்க. இது வந்து ஒரு சாம்பிள் தானா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன ஒரு ஊழல், அதாவது ஒரு அலர்ட், இதை பார் ஒழுங்கமாக இருந்துக்கோ, இனிமேல் நீ வந்து போன இதில் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசின மாதிரிலாம் பேசி செஞ்சுட்டு இருக்க முடியாது, மேடம் மேலே ஒழுக்கமாக பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கோ அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அந்த அரெஸ்ட்டை பற்றி அடுத்தது ஒரு நகர்வு மாதிரி அது நாளைக்கு தெரியும், நிதிநிலை அறிக்கையில் தெரிஞ்சிடும். அவர் இதில் கலந்துக்க கூடாது. அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 7 மணி நேரம் 8 மணி நேரம், இப்போ 10-11 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகிடும். திரும்ப ஒரு கிளம்பி இங்கே வரணும். நாளைக்கு வந்து கூட்டம் இருக்குது. அவரை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகணும், ஒரு தர்ம சங்கடத்துக்கு நீங்கள் ஒரு ஆளாகணுன்றது பிளான் மாதிரி. அப்படி ஒன்றும் இல்லையே, அது ஒரு பக்கம் ஒரு கருத்துக்கள் இல்லை வருதே சார். அதை பற்றி முடியும். எப்படி மன உளைச்சல? ஆமாம், இப்போ 8 மணி நேரம் அவர் சிரிச்சுட்டே தான் போகிறாரு. இருந்தாலும் அவனுக்கு மனம் இருக்கா? மனம் இருக்கா? மனச்சாட்சி இருக்கா? இருக்கும்ல சார். எப்படி இருக்கும்? அவரும் மனிதர் தானே சார். நீ திரும்ப நான் பேசிட்டேன், என் டங் ஸ்லிப் ஆகிடுச்சு, நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்வதற்கு உனக்கு என்ன தயக்கம்? சார் அவர் காமெடியாக இருக்குன்றாரு, நீங்கள் என்னமோ தயக்கத்தை பற்றி பேசுகிறீங்க. என்னது அவர்? நீங்கள் இதெல்லாம் பார்த்தா காமெடியாக இருக்குன்றார், சிரிப்பாக இருக்குன்றார். உங்களெல்லாம் பார்த்தா புரியலையா? காமெடியாக தான் இருக்கும், உனக்கு காமெடியாக தான் இருக்கும். நீ அதிகாரத்தை இழந்து அம்மனமாக இருக்க, உனக்கு அதிகாரத்தில் இருக்க முடியலைன்னு எரிச்சலில் நீ பேசிகிட்டு இருக்க. இது நாங்கள் என்ன செய்ய முடியும்? இன்னும் ஆட்சிக்கு வர முடியும்னு நம்புறீங்க நீங்கள்.
சார் அதாவது நீங்கள் இன்னும் ஆட்சிக்கு வர்றேன்னு சொல்றது உங்களுக்கு காமெடியா தெரியலையா? ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன சார் சொல்கிறோம்? அவன் சொல்றான்ல ஸ்டாலின். ஆமாம், அவர் சொல்கிறாரு. ஆமாம், 6 மாதம் கூட இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் சொல்கிறத. இந்த குதிரை பேர வழக்கில் வரிசை அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டாங்க. ஆர்எஸ் பாரதியோட ஸ்டேட்மெண்ட்டு செம்மையாக இருந்தது சார். நீங்கள் பார்த்தீங்களா? என்ன சொல்லவா? இன்னும் மீசை எடுக்க போகிறானா? என்ன சார், ஏற்கனவே பாதி மீசை எடுக்க போகிறதா சொன்னான். சரி, அவனு மீசை இருக்குங்கிறதே உலகத்துக்கு இப்போ தான் தெரியும். நான் என்ன கேள்வி கேட்க வந்தா மீசை பக்கம் ரூட் பண்ணி விட்டு மீசையை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன சார் என்ன சொல்கிறாரு? கலைஞர் அவர்களை இதே போன்று பாளையங்கோட்டை சிறைக்கு அழைத்து சென்றார்கள், ஞாபகம் இருக்கிறதா? அவர் கேட்டது. இப்போது இதே மாதிரி நீங்கள் வந்து உதயநிதியும் அவரை வந்து கூட்டு போகிறீங்க, நம்ம கூட்டு போது விசாரணைக்கு தானே வச்சுக்கோங்க. அப்போ நீங்களே இவரை வந்து சின்ன கலைஞர் என்று கூறுவதற்கு, அவரை கூப்பிடுவதற்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கிறீர்கள். ஒரு சின்ன கலைஞர் அவரை கூப்பிடலாமான்னு கேட்குறார் சார். இந்தியாதிக்க எதிர்ப்பு போரில் இந்தியாவினுடைய இராணுவத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக தமிழ்நாட்டு மாணவர்கள் கொதித்து நின்ற காலகட்டத்தில் மாணவர்களின் போராட்டத்திற்கு பின்னால் கருணாநிதி இருக்கிறார் என்று கருதி பக்தவத்சலம் அரசு கலைஞரை அன்றைக்கு கைது செய்து பாளை தனிமைச் சிறைச்சாலையில் அடைத்தார்கள். கலைஞர் பாளை சிறையில் இருந்தார், தனிமைச் சிறையில் இருந்தார். கலைஞரை பார்ப்பதற்கு அறிஞர் அண்ணா அன்றைக்கு பாளை சிறைச்சாலைக்கு சென்றார். காலை 10:30 மணிக்கு கலைஞரை பாளை சிறைச்சாலையில் சந்தித்தார். இரவு 10:30 மணிக்கு பாளையங்கோட்டையில் தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் அண்ணா பேசினார். அண்ணா பேசும் பொழுது சொன்னார், நான் காலையில் 10:30 மணிக்கு தம்பி கருணாநிதியை சந்தித்தேன். என்னை சந்தித்த மாத்திரத்தில் அண்ணா நீங்கள் நலமா, அந்நியார் நலமா, கௌதமன் நலமா, இளங்கோ நலமா, பரிமளம் நலமா என்று கேட்டார். என்னுடைய வீட்டில் தயாளு நலமா, மகன் அழகிரி நலமா, ஸ்டாலின் நலமா, செல்வி நலமா என்று கேட்டார். கேட்டுவிட்டு தருமபுரி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதே அண்ணா, தேர்தல் பொறுப்பை யாரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறீர்கள் அண்ணா? தேர்தலை சந்திப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டீர்களா அண்ணா? யாரெல்லாம் அங்கே பிரச்சாரத்திற்கு போகிறார்கள் அண்ணா? 67 ஆட்சிக்கு வருவதற்கு அச்சாரம் அமைவது மாதிரி இடைத்தேர்தலில் நமக்கு வெற்றி கிடைக்குமா அண்ணா என்று என்னுடைய தம்பி சிறைச்சாலையில் இருந்தாலும் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் யோசிக்காமல் தருமபுரி இடைத்தேர்தலில் கழகம் வெல்லுமா அண்ணா, 67 ஆட்சிக்கு வருவதற்கு அச்சாரம் தருமா அண்ணா என்று என் தம்பி சிறையில் இருந்தாலும் கழகத்தை பற்றித்தான் சிந்திக்கிறான். இந்துக்கள் யாத்திரை செய்யக்கூடிய புனிதமான திருத்தலம் காசி, முஸ்லீம்கள் யாத்திரை செய்யக்கூடிய புனிதமான திருத்தலம் மக்கா, சிலுவை சுமந்த கிறிஸ்தவர்கள் யாத்திரை செய்யக்கூடிய புனிதமான திருத்தலம் ஜெருசலேம், இனிமேல் தமிழர்கள் யாத்திரை செய்ய வேண்டிய திருத்தலம் என் தம்பி அடைபட்டிருக்கக்கூடிய பாளை சிறைச்சாலை என்று அண்ணா பேசினார். ஆலந்தூர் பாரதி அண்ணனுக்கு நாஞ்சில் சம்பத்து பணிவோடு கேட்கிறேன், அந்த தகுதி உதயநிதிக்கு வந்துவிட்டதாக நீங்கள் கருதுகிறீர்களா? இந்தியாவினுடைய இராணுவத்தை எதிர்கொள்ளுகிற வலிமையை மாணவர்களுக்கு கலைஞர் தந்தார் என்பது கலைஞர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அப்படி ஒரு இளைஞரை உதயநிதி தயார் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில். எவ்வளவு பெரிய உதாரணம். உதயநிதியினுடைய பேச்சை கேட்டு எந்த இளைஞனாவது உணர்ச்சி வசப்படுவானா? இருக்கிற உணர்ச்சி அவனை பார்த்தால் பறிபோகுமே தவிர அவன் பேச்சை கேட்டு எவனாவது உணர்ச்சி வசப்படுவானா? யாரை யாரோடு ஒப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவு கூடவா என் அண்ணன் ஆலந்தூர் பாரதிக்கு இல்லை? அதனால சார் ஷாக்கா அந்த கேள்விக்கு. ஆமாம், இவ்வளோ பெரிய ஒரு கதையை சொல்கிறீங்களே, அதுவும் இது ஒன்றா சார்? அதுதான் ஒன்றா. இப்போ இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி தெரியாமல் சரித்திரம் தெரியாமல் இருக்கிறவங்களாம் அதை கேட்கும் போது வந்து திமுக இளைஞர்கள்லாம் அடடா அப்படின்னு நினைப்பாங்களா சார்? திமுகவில் இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் அட்டர் ஃபெயிலியர். இவன் பேசின பேச்சு வல்காரிட்டி ஸ்பீச். தமிழ்நாட்டினுடைய பெண்கள் எல்லோரும்
உதயநிதி மீது கோபத்தில் இருக்கிறார்கள், சாபம் விடுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். திமுக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபாசம் பேசுவதை வந்து கருத்து சுதந்திரம் என்று சொல்கிறாங்க சார். உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, திமுக ஆபாசமாக பேசி கலைஞர் தலைமை, கருணாநிதி தலைமை ஏற்ற பிறகு ஆபாசம்தான் அந்த கட்சியினுடைய ஆபாசமாகத்தான் கட்சியினுடைய பேச்சாளர்கள் பேசினார்கள். திமுகவினுடைய 50 தலைவர்கள், திமுகவை உருவாக்குனதில் கருணாநிதிக்கெல்லாம் ஒரு பங்கும் கிடையாது. திமுகவை உருவாக்கிய தலைவர்கள் 5 பேர். அதில் ஒருவர் ஒரு பெண்மணி சத்தியவாணி முத்து. சத்தியவாணி முத்துவை ஆபாசமாக பேசினார்கள். அப்படியா? ஆமாம். அப்போ இவங்ககிட்ட நம்ம இப்படி தானே எதிர்பார்க்க முடியும். அன்னை இந்திராவை ஆபாசமாக பேசினார். அது தெரியும். ஜெயலலிதாவை ஆபாசமாக பேசினார்கள். சசிகலா அம்மையாரை ஆபாசமாக பேசினார்கள். அடுத்த வீட்டு பெண்களை ஆபாசமாக பேசுவது என்பது கருணாநிதி குடும்பத்திற்கு கைவந்த கலை. அந்த கலை இன்னும் அவர்களிடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. அதை புதுப்பிக்கிறான் உதயநிதி. இதில் ஏதோ ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. இவங்க பேசலை என்றால் தான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டும். ஆமாம் ஆமாம். இந்த உதயநிதியோடைய ரெட் ஜெயண்ட் இந்த சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல்லாம் அடுத்து வெளியேற போகுதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்வுக்கு ஐடியா இருக்கா சார்? இல்லை, நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஆமாம். இன்னொரு தரப்பு ஒரு விஷயம் சொல்லுது சார். நம்மளுடைய சிஎம் விஜய் கிட்ட ஊழல் ஆதாரம் உண்மையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதனால தான் வந்து இந்த மாதிரி எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணுறாங்க. ஏன்னா எங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணணுமோ சட்ட ரீதியாக வந்து நடக்கணுமோ அங்கே நடக்கலை. ஆவாவேலோ எஸ்கேப்பு, செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து முன்ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தால் ஒரே நாளில். ஸோ இங்கேருந்து போகிற வரைக்கும் என்ன பண்ணாங்க இன்டெலிஜென்ஸில், எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை விட்டுட்டு இதுக்கு மட்டும் இவ்வளோ தீவிரம் காட்டுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சார். இதை பற்றி உங்களுக்கு எதுக்கு மட்டும் இந்த மாதிரி பேசும்போது உடனே காலைல போய் வந்து அரெஸ்ட் பண்ணுற இதே போலீஸ் நேத்தை மேடையில் இறங்கினோடனே கைது செய்திருக்கணும். அதான் சார் போலீஸ். ஓகே, ஆவாவேலு விஷயத்தில் செந்தில் பாலாஜி விஷயத்தில் கண்டிப்பாக கோட்டை விட்டாங்க தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சார். கோட்டை விடலையே, அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஜாமீன் வாங்குற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? அது ஒரு கேஸுங்க, அது ஒரு கேஸ். உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு அவர் மீது விசாரணையை தொடங்கலான்னு சொன்னதுக்கு பிறகு அவரை கைது செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அவர் போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்தார். டிவிஎஸ்சியில் அருண் அவர்கிட்ட ஒப்படைச்சு இப்போ அவங்க மாற்றப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன். மேபி அதுக்காக கூட இருக்கலாம். இங்கேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் போகிற வரைக்கும் விட்டு வேடிக்கை பார்த்துருப்பீங்க. சிங்கப்பூருக்கு அவர் போனார். என்னமோ இதயத்தில் அவனுக்கு இதயமே கிடையாது, இதய சிகிச்சைன்னாங்க. இதெல்லாம் தொடர் இனிமேல் தான் தெரியும். சரி சார். சார், உதய வீட்டில் வந்து போலீஸ் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு, அது மாசு தான் சொன்னார், காலை கடன்லாம் முடிக்கணும் சொல்லிட்டு 3 நேரம் போய் உட்காந்துதான் ஒரு செய்தி வைரலாக போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியல. அவன் காலையில் எழுந்திருக்கிறார். இது வரைக்கும் உதயசூரியனே பார்த்ததில்லை. ஏன் சார்? எழுந்திருக்க மாட்டார். பகல் 12 மணி தான் எழுந்திருப்பார். மதியம் 12 மணி. ஆமாம், அப்போ தான் எழுந்திருப்பார். வேலை நைட்டில் வந்து கட்சி பணி நிறையா இருக்கனால? இல்லை, கட்சி பணி, இரவு நேர விவசாயம் எல்லாம் செய்வார். என்ன சார் இரவுல ஏன் சார் கேட்டால் அதுக்கு தான் போய் சொல்லாமல் தேவையில்லாமல் டைவெர்ட் பண்ணுறீங்க சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இங்கே ரேஸ் ஒன்று விட்டாங்க சார், கார் ரேஸு. அதனால் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் உயர்ந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் தீர்ந்தது இல்லையா? அந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கலந்துக்கிட்டாங்க, ஒரு நடிகை கலந்துக்கிட்டாங்க. ஒரு சர்ச்சையே ஆச்சு, இவங்களுக்காக தான் ரேஸை நடத்துகிறான்னு சொல்லிட்டு. அது உண்மை கிடையாது, ஏதோ ஒரு வதந்தி மாதிரியே வச்சுக்கோங்க. ஆனால் இன்னைக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு நடிகை எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிவு, ஒரு திருக்குறளை போட்டிருக்காங்க. அந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து தேவையில்லாமல் ஆபாசமும் அபத்தமும் யாரை பற்றி பேசக்கூடாது, பேசினா அப்படிதாம ஒரு பொருள் வருது. இது எப்படி சார் பார்க்குறது இந்த விஷயத்த? இல்லை, நான் அந்த அம்மாவை வரவேற்கிறேன். அவங்களுக்கு இப்படி ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்ட வேண்டும் என்கிற நிலைமைக்கு அவங்க வந்திருப்பது இது ஒரு வளர்ச்சி தான். என்ன வளர்ச்சி சார்? திருக்குறளை மேற்கோள் காட்டுறாங்கல்ல சார். என்ன சார் என்ன வளர்ச்சி? திருக்குறள் புரியல சார் எனக்கு. வளர்ச்சி தான், புரியமா சொல்லுங்க சார். இன்னைக்கு சம்மதமே இல்லாமல் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் பயணம் பண்ணி உதவியை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க அவரை சுட்டி காட்டுற மாதிரியே கரெக்டாக மேட்ச் ஆகுது. குறள் அது.
நல்ல குரல். நல்ல குரல் சார். அதாவது திமுகவுடைய சர்வதேச கிட்னி திருட்டு வழக்கு இருக்குல்ல சார், திருட்டுன்னு சொல்லக்கூடாது, மாசம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? இப்போ இந்த நேரத்தில் அதை கேட்கணும் சார், அது உண்மையா இல்லையா? திருச்சியில் நடந்தது அந்த கிட்னி அந்த ஹாஸ்பிட்டலில் எம்எல்ஏவோட, ஆமாம், எம்எல்ஏ ஹாஸ்பிட்டல் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நடந்தது. உண்மைதான் அது. உண்மைதான். ஏன் இன்னும் அதை பற்றி ஒரு ஸ்ட்ராங்காக நடவடிக்கை இந்நேரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே சார்? இல்லை, நடந்தது உண்மைதான். ஏற்கனவே அது விசாரணையில் கடந்த ஆட்சியிலையும் இருந்துச்சு. ஆமாம், திமுகங்கிறதுக்காக அதை விட்டு விடலை, அது விசாரணையில் இருந்துச்சு. இப்போ அது என்ன நிலையில் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது அதாவது நாளை காலை பட்ஜெட் தாக்கல், முதல் பட்ஜெட் தாக்கல் நடக்குது சார். இதை பற்றி நிச்சயமாக நாளைக்கு தெரிய போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமளியே வந்து இருக்கும்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடிகிறது. நாளை சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை அப்படின்னு நிறையா இருக்குது பேச வேண்டியது. உங்களுடைய கருத்து என்ன நடக்கும்? அரசியல் அனுபவத்தில் நான் கேட்குறேன். நாளைக்கு சபைக்கு உதயநிதி வந்தாலும் ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் வருவார். என்ன சார் வித்தியாசமாக வரும்? ஆமாம், அப்படியா? ஆமாம், மனச்சாட்சி உலுக்கும். இந்த நாட்டில் கண்ணியப்படுத்த வேண்டிய பெண்களை ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பொதுவெளியில் நான் கொச்சைப்படுத்தி பேசிவிட்டேன். அது தமிழ்நாட்டில் எல்லா பெண்களும் அதை உள்வாங்கி கொண்டார்கள், என் மீது கோபத்தில் இருக்கிறார்கள். இதை நான் திரும்ப பெற்றிருக்க வேண்டும், நான் திரும்ப பெறாது என்னுடைய தப்பு என்று ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் வருவார். வருகிற பொழுது அவருக்கு வழக்கமாக ஒரு 4 வண்டி வரும்னா நாளைக்கு ஒரு 40 வண்டியில் வருகிறதுக்கு பார்ப்பாங்க. எங்கள் தலைவருக்கு அதனால எதுவும் கிடையாது. அவர் எதை பற்றியும் கண்டுக்கிறது கிடையாது, கவலைப்பட மாட்டார். அவர் கூவத்தை பார்த்து குற்றாலம் எதுக்கு பயப்படணும்? யார் கூவம்? எங்கள் தலைவர் குற்றாலம், யார் கூவணும் நீங்கள் முடிவெடுங்க. சரி, நாளைக்கு அமளியை செய்யணும், அமளியெல்லாம் செய்ய முடியாது. செஞ்சால் அதுக்கு பதிலாக சட்டமன்றத்துக்குள்ளேயே வாங்கிட்டு தான் போவாங்க. சரி, உதயநிதியெல்லாம் ஒரு தலைவனா, அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நான் சொல்ல, அப்பப்போ நாஞ்சில் சம்பத் சொல்கிறாப்புல. ஏன்னா அதுக்கு ஒரு நீங்கள் நிறைய ஒரு எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்குறீங்க, புரியுதுங்களா? இல்லை, அவர் தலைவனாக இருந்திருந்தா ஒரு அந்த கூட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நடிகையின் பெயரை ஒருவன் சொன்ன உடனே அவனை உடனடியாக அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்றுன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். அவனை அப்புறப்படுத்துங்கள்னு ஆணையிட்டிருக்கணும். நான் ஒரு சாதாரணமானவன், எனக்கு எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு காஸ்ட் பேக்ரவுண்ட், வெல்த் பேக்ரவுண்ட், எந்த பேக்ரவுண்டும் இல்லை, ஒரு காமன் மேன். ஆமாம். ஏன் கூட்டத்திலே இப்படி ஒரு தான் திட்டமிட்டு இந்த கூட்டத்தை சீர்குலைக்கணும்னு வந்தான்னா அடித்து தூக்கி வெளியில் போடும் வேணாம். ஏன்னா உன் நோக்கம் வந்து தவறாக இருக்குது. ஆமாம், நான் அதை உதயநிதி செய்திருக்கணும்னு எதிர்பார்த்தேன், அவர் செய்யலை. அவனுக்கு இவர் தூண்டி விடுற மாதிரி அவர் பேசினார். கைது செய்யப்பட்டோடனே இந்த கேள்வி நான் கேட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எல்லா இடத்துலையுமே ஸ்டேஷனை மாற்றினாங்க. அவர் போக வேண்டிய தஞ்சாவூர் ஸ்டேஷனை மாற்றிட்டாங்க. உடனே 1000 பேர் வெளில கூட்டிட்டான். அவ்வளோ ஆதரவு அவருக்கு இருக்குது, தனிப்பட்ட செல்வாக்கு அவர் இருக்குன்னு. 1000 பேரெல்லாம் கூட மாட்டாங்க. நேற்றுக்கே 1000 பேர் கூட இல்லையே, ஆர்ப்பாட்டத்திலே 1000 பேர் கூட இல்லை சார். என்ன சார், நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க? க்ரௌடு இருந்தது சார் ஓரளவு. நாம ஒரு வெள்ளையாக சட்டை போட்டுட்டு வந்து உட்காந்து ஃபுல்லாக பச்சை துண்டு, அதான் வெள்ளை சட்டை, எல்லாம் நல்ல செலவு செய்து பசை போட்ட வெள்ளை சட்டை, எல்லாம் இந்த இங்கிலீஷ் படத்தில் வர்ற ஆவிகள் மாதிரி வெள்ளையாக இருந்தாங்க, அவ்வளோதான். ஆர்ப்பாட்டத்துக்கு 1000 பேர் வரல சார். அவர் இறங்கி ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது அந்த டிஆர் பாலு அவருடைய பையன் பேர் என்ன சார், டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா இறங்குறாப்புல, அதாவது ஸ்டாலின் இறங்குறாப்புல, டிஆர்பி ராஜா வந்து மக்களை கை காமிச்சிட்டு போனோடனே அப்படி இறங்கி வந்து அப்படி கை காமிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு. பெரிய தலைவன், மாஸ்டர் தலைவன். என்ன சார் நையாண்டி பண்ணுறீங்க? ஆமாங்க, அவன்கிட்ட என்னங்க இருக்குது? என்ன வேணும் அவர்கிட்ட உங்களுக்கு? என்ன இருக்குன்னு கேட்குறேன் சார். ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு 75 ஆண்டு பாரம்பரிய கட்சியோட ஒரு தலைவர் சார், எதிர்கட்சி தலைவர். காவிரி பிரச்சனை பற்றி பேசுனியா? ஸ்டாலினோட ட்வீட்டை பார்த்தீங்களா நீங்கள்? என்னது? நான் மட்டும் தலைவராக இருந்திருந்தாப்பனா நம்ம நடந்திருக்குமா? காவேரி போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேன், எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு முந்தா நேற்று.
எப்படி எங்கே போய் அவர் வந்து அவர் தலைவராக அவர் என்னால் ஆட்சியில் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது காவேரிக்கு. நான் உட்காந்த இடத்துல வந்து அசால்ட்டாக முடிச்சிருப்பேன், எப்படி டீல் பண்ணியிருப்பேன்னு சொன்ன அவர் ட்வீட் போட்டிருக்காரு சார். எப்படின்னா எப்படின்னு கேட்குறேன்னா, ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக போய் அணையை திறந்துருக்காரு. இங்கே மேட்டூர் அணையை போய் ஓப்பன் பண்ணியிருக்காரு, தேதியோட குறிப்பிட்டார் தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் ஜூன் 12ஆம் தேதி. ஆமா, தண்ணி இருந்து திறந்தாரு. தண்ணி இல்லைன்னா எப்படி திறப்பான் சார்? இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் சொன்னது இதுதான். ஜூன் மாதம் 12ஆம் தேதி வழக்கமாக தண்ணீர் திறந்து. அப்போ இவங்க ஆட்சி வந்தோடனே தண்ணியே போயிடுச்சா? தண்ணி கூட இல்லையா? 5 ஆண்டு காலத்தில் தண்ணி இருந்தது, அண்ணன் ஸ்டாலின் திறந்தார். அப்போ அவங்க சொல்ல வருது ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்காமல் கடந்த காலத்தில் 61 தடவை தண்ணீர் திறக்காமல் இருந்திருக்கிறது. அதனால தண்ணி இருந்திருக்கு. ஆமாம், எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், தண்ணீர் இல்லை, திறக்கலை. அதுக்கு எங்கள் தலைவர் குற்றவாளி ஆக முடியாது. தண்ணீர் இறந்தால் தான் திறக்க முடியும். ஓ, அப்படி? ஆமாம், அதுதான் அவர் அவ்வளோ தூரம் மிகையா ஒவ்வொரு ஆண்டும் கரெக்டாக போய் அண்ணன் திறந்தார். தண்ணி இருந்தது, திறந்தார். தண்ணி இல்லைன்னா எப்படி திறப்பார்? தண்ணி இதில் எங்கள் தலைவர் அப்போ குற்றவாளியா? அதாவது காட்டுக்கு போகணும்னு சொல்லி ராமனுக்கு உத்தரவு. சரி. தசரதன் உத்தரவு போடுறான். சரி. ஏன் அண்ணனை காட்டுக்கு அனுப்புறீங்களா, என்ன நியாயம் அப்படின்னு அவருடைய தம்பி சரி லட்சுமணன் கொந்தளிக்கிறான், கோபப்படுகிறான். ஏன்டா இப்படி கொந்தளிக்கிற, கோபப்படுற? அப்பா உத்தரவிடா, அப்பா உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது மகனுடைய கடமைடா. நான் காட்டுக்கு போய் 14 வருடம் தவம் செய்து விட்டு வர்றேன். அது வரைக்கும் நீ இங்கே இருந்து அப்பாயை பார்த்துட்டு இருடா, நான் 14 வருஷம் முடிச்சுட்டு வந்துடுவேன், அது வரைக்கும் பொறுமையாக இருடான்னு சொல்கிறான். சரி. நீ காட்டுக்கு போவதை நான் ஏற்க முடியாது, உன்னை தவிர இன்னொருவன் அந்த சிம்மாசனத்தில் உட்காருவதையும் என்னால் அனுமதிக்க முடியாது. அப்போதுதான் ராமன் சொன்னான், இது நான் செய்த குற்றம் இல்லை, அப்பா செய்த குற்றமும் இல்லைடா, இது விதியின் பிழை. ஆற்றுல தண்ணி வரலைன்னா ஆறு செய்த குற்றம் இல்லை, நதியின் பிழை என்று நரம்புனல் இன்மை, விதியின் பிழை தம்பின்னு சொல்கிறான் ராமன். அது மாதிரி ஆற்றுல தண்ணி வரலைன்னா எங்கள் தலைவரோ ஒன்றும் குற்றம் கிடையாது. இது இயற்கை நமக்கு ஒத்துழைக்கலை, இதனால் தண்ணியை திறந்து விட முடியலை. ஆனால் குறுவை சாகுபடிக்கு 6000 கோடி ரூபாய் நிதி நெருக்கடியில் இருக்கும் பொழுது எங்கள் தலைவர் கொடுத்து உதவினார். இன்றைக்கு கபினி அணையிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அணையை, மேகதாது அணையை கட்டுவதற்கு பூமி பூஜை போடப்பட்டது. போடுவதற்கு முயற்சித்தார்கள். பசுமை தீர்ப்பாயம் அதை தடை செய்தது. காவிரி ஒழுங்காற்று வாரிய நீரும் காவிரி மேலாண்மை வாரியமும் தண்ணீர் திறந்துவிட சொல்லியிருக்கிறது. அந்த தண்ணீரை திறந்து விடுவதற்கு தாமதித்தார்கள், தயக்கம் காட்டினார்கள். நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் தமிழக அரசின் சார்பில். எந்த இடத்துல நாங்கள் கோட்டை விட்டோம்னாது உதயநிதி பேசியிருக்க வேண்டாமா? உனக்கு காவிரியை பற்றி ஏதாவது தெரியுமா? சிடி நிர்மல்குமார் நீங்கள் பார்த்தா ஒரு விஷயத்த சொன்னார். அவர்கிட்ட இது மேகதாதுனா என்ன, பிரச்சனை என்ன, நீங்கள் கேள்வி கேளுங்க, ஒரே ஓட்டமாக ஓடிடுவோன்னு சொன்னாருங்க. அவர் எதை வச்சு சொன்னாலும் தெரில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் அடுத்த நாளும் ப்ரெஸ் மீட்டில் சார் சிடிஆர் நிர்மல்குமார் மேகதாதுவை பற்றி மேகதாதுன்னு சொன்னோன்னே ஏறி போயிட்டேன்ட்டாருங்க. அவர் எதுவுமே பேசலாங்க. அது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எந்த தரமும் எந்த ஆதாரமும் அவர்கிட்ட இல்லை. எதிர்கட்சி தலைவராக அவர் இருக்கிறாருங்கிறது தமிழ்நாட்டுக்கு அவமானம். அவர் அப்போது நீங்கள் சொல்வது போல் அடுத்து கனிமொழி தான் எதிர்கட்சி தலைவராக வருவாரா, இல்லை திமுகவின் தலைவராக வருவாரா? திமுகவின் தலைவராக வருவார். அப்படிங்களா? எல்லா சூழலும் இருக்குது. ஆமாம், நீங்கள் வேணா நாளைக்கு இறங்கி ராயபுரத்தில் இறங்கி கேளுங்க, திமுகவுக்கு யார் தலைமை தாங்கணும்னு கனிமொழின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. அப்போ பயங்கர அதிருப்தி. ரைட் சார், பல்வேறு விஷயங்களை நம்மோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் அடுத்த ஒரு எபிசோட் சந்திப்போம். நன்றி, வணக்கம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.